வீட்டு தோட்டத்துல சைவ சாப்பாடு. ஹலோ ஃபோக்ஸ், நான் தான் கேவுக்குள் மல்லிகா மெஸ்க்கு வந்திருக்கோம். நான் சாப்பிட்டு சொல்றேன். டிஃபன் வாங்கிட்டு ஆப்போசிட்ல இருக்க தோட்டத்துல போயிட்டு ஜாலியா உட்காந்து சாப்பிடலாம். ஏகப்பட்ட வெரைட்டி டிஃபன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே விலையும் ரொம்ப கம்மி தான். சூப்பராகவே செஞ்சு தந்துட்டு இருந்தாங்க. சைவ கடை தான், ஆனா எக் மட்டும் யூஸ் பண்றாங்க. என்னோட வீட்டு ஃபேவரட்ல இருக்கிற தாளிச்ச மாவுல செஞ்ச குழி பணியாரம் ஒரு பிளேட் வாங்கிட்டோம். வெறும் நார்மல் பணியாரம் இல்ல, தாளிச்ச பணியாரம் செம்ம டேஸ்ட்ல இருக்கும். 4 பணியாரம் 20 ரூபா வருது. செக்க டேஸ்ட்ல இருந்துச்சு. தக்காளி சாம்பார் சட்னியோட மிக்ஸ் அடிச்சு சாப்பிடும்போது. பணியாரத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட் சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. சப்பாத்திக்கு பட்டாணி கிரேவி மாதிரி கொஞ்சம் விட்டாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. காளான் ரோஸ்ட் வெறும் 40 ரூபா தான் வருது. அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பொடி ரோஸ்ட் அது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. இந்த கடை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா குரு தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர் சொல்லி தான் இந்த கடைக்கு வந்தோம். வெஜ்ஜில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வைக்கிற இடம்னா இது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். செமையா இருக்கும். வாங்கிட்டு வந்துட்டு எதிர்த்தாப்புல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக கதை பேசிட்டு போகலாம். கரெக்டான ரேட்டாக கடை எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திமேட்ல இருந்து செவ்வாப்பேட்டை போற வழியில லெஃப்ட் சைடில் ஒரு சந்து போகும். அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா போர்டு வச்சிருப்பாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த விட நானும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு